Hello friends, welcome to Shakti's Recipes. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு pan வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு ஒரு 2 to 3 minutes இத வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இதில் சால்ட் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கின உடனே நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை லைட்டாக ஆறுனனையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதே பேன்லேயே நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கத்திரிக்காயோட விதையெல்லாம் அதிலே இருக்கிறனால அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதிலே நம்ம ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், இந்த மாதிரி இது பொரிஞ்ச உடனேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் போட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது வதங்கும்போது நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். ஸோ குக் பண்ண பிறகு இந்த மாதிரி அதில் தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த டைமில் நம்ம லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த அளவுக்கு இது வதங்கி வந்திருக்கும். மறுபடியும் இதை லிட்டு போட்டு நீங்கள் கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிலருந்தே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த கத்திரிக்காயை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி இந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதிலேருந்தே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சுவையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது தக்காளி தொக்கு மாதிரியே ரொம்பவே இது டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.